அமைதியா படுத்துரு. ஜஸ்ட் ரிலாக்ஸ். நம்ம நாட்டில் இருக்கிற பழங்கால கட்டிடங்கள்ல ஒண்ணுதான் இந்த லோஹா காட்ல இருக்கிற ஆபே கட்டிடம். இன்னி வரைக்கும் இங்க யாரெல்லாம் வந்திருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வித்தியாசமான அனுபவத்தோட தான் போயிருக்காங்க. அவங்க இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு உணர்ந்திருக்காங்க. இந்த கட்டிடத்தோட வரலாறும் ரொம்ப பயமுறுத்துறதாவும் ரகசியமாகவும் இருந்தது. மக்கள் இந்த ஆபே கட்டிடம் 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால கட்டப்பட்டதா சொல்றாங்க. இதோட முதலாளியோட பேர் தான் ஆபே. அதனால இந்த கட்டிடத்துக்கும் ஆபே என்ற பேர் வந்துருச்சு. சில காலங்களுக்கு அப்புறமா இதை ஹாஸ்பிட்டலா மாத்தினாங்க. அன்னிலிருந்து இந்த இடத்துல வித்தியாசமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சது. கூடிய சீக்கிரத்திலேயே மக்கள் இதை ஒரு ரகசியமான பாழடைஞ்ச மண்டபமா நினைக்க ஆரம்பிச்சாங்க. ஆபேவோட வரலாற்றுல ஒரு ரகசியமான பயங்கரமான சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னா, ஒரு ஆங்கிலேய டாக்டர் இங்க வந்து தங்கினப்போதான். அவர் சீக்கிரமாவே ரொம்ப பிரபலமாயிட்டாரு. ஆபேல நடந்த உண்மையான ரகசியமான பயங்கரமான இந்த சம்பவம் 1921ஆவது வருஷத்துல நடந்தது. இன்னைக்கு முதல் முறையா ஃபியர் ஃபைல்ஸ் மூலமா லோவா காட்ல இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்த சம்பவங்களை காட்ட போறோம். என் பேரு ஜி டாக்கூர். நான் ஒரு டாக்டர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெராசோன்ல இருக்கிற எங்க பரம்பரை மாளிகைக்கு போயிருந்தேன். நான் ஒரு நாள் ஏதோ ஒரு பொருள் தேடிக்கிட்டே 3 ரூம்குள்ள போயிட்டேன். அங்க எனக்கு என்னோட தாத்தா சுஜித் தாக்கூரோட இந்த டைரி கிடைச்சது. அதுல அவருடைய நிறைய மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி இருந்தது. அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த காலத்துல டாக்டர் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த டைரியை படிக்கும்போது ஒரு முக்கியமான பக்கம் என் கண்ணில் பட்டது. அது என்னை ரொம்ப பயமுறுத்திச்சு. ஏன்னா அது என்னோட கொள்ளு தாத்தாவோட கதை. அவரோட வாழ்க்கையில சில நாட்களை லோபோ கட்டிடத்துல ஆபே காட்ல வாழ்ந்திருக்காரு. அங்கதான் அந்த முக்தி கோட்டரி இருந்தது. டாக்டர் சார், இவங்க பேரு லீலா. இவங்க அம்மா அப்பா ரொம்ப வயசானவங்க, அதனால இங்க சேர்த்துட்டு போயிட்டாங்க. இப்ப இவங்க குடும்பம் நம்ம தான். என்னாச்சு? இவங்களுக்கு சாமி வரும். சாமி வருமா? அதெல்லாம் எப்படி வரும்? இவங்க மேல சாமிலாம் வரல. இவங்களுக்கு இருக்கிறது வலிப்பு நோய். இத எபிலெக்சின்னு சொல்லுவாங்க. லீலா, இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு? இப்ப நான் நல்லா தான் இருக்கேன் டாக்டர் சார். ஆனா சில நேரத்துல எனக்கு சாமி வந்துருது. அப்ப என் நிலைமையே மோசமாயிடுது. எனக்கு என்ன ஆக போகுதுன்னே தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்களுக்கு கல்யாணம் நடக்க இருந்தது. இவங்களுடைய இந்த நோயால அது நின்று போச்சு. கவலைப்படாத லீலா, நான் உன்னை கண்டிப்பா குணப்படுத்திடுவேன். என்ன நீ தாராளமா நம்பலாம். நீ சீக்கிரமாவே குணமாயிடுவ. பழைய மாதிரி ஆயிடுவ. அதுக்கப்புறம் பாரு, உன் பின்னாடி பசங்க லைன் கட்டி நிக்க போறானுங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்க. சரி, ஒரு வேளை குணமாகலன்னா? ஒருவேளை இந்த ஹாஸ்பிட்டல்னாலயோ இந்த மருந்துகளாலேயோ நீ குணமாகலன்னு வச்சுக்கோ. அப்போ நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சத்தியமா சொல்றேன். சந்தோஷமா? பத்தியா, சிரிச்சல்ல, குணமாய்கிட்டு இருக்க பத்தியா? சார், நான் உங்களோட நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கேன். முக்கியமா மனுஷ மூளையை பத்தி படிச்சேன். சார், நீங்க தப்பா நினைக்கலனா உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்கவா? கேளு. சார், நீங்க ஏன் இங்க வந்தீங்க? அதாவது இந்த சின்ன கிராமத்து ஹாஸ்பிட்டல்ல சொன்னேன். ஏன்னா நீங்க ரொம்ப பெரிய பிரபலமான டாக்டர் ஆச்சே. இருந்தாலும் இங்க மீதி இருக்க நிறைய டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்.
அவங்க எல்லாரும் வடிகட்டின முட்டாளுங்க. அவங்களுக்கு என்னோட ரிசர்ச், என்னோட வேலை எதுவுமே புரியறதில்ல. நான் இங்க வந்து ரிட்டையர் ஆயிட்டேன்னு அவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க, ஃபினிஷ் ஆயிட்டேன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? என்னால இங்க நிம்மதியா என்னோட ரிசர்ச்சை செய்ய முடியும், without any disturbances, prying eyes. ஒவ்வொரு டாக்டரும் என்ன செய்யணும்னு கனவு காண்றாங்களோ அதைத்தான் நான் இப்போ இங்க செய்ய போறேன். என்னோட வேலை இங்க தான் நடக்க போகுது. I am this close. நான் இப்போ என்னோட வெற்றியை ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டேன். சக்சஸா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே சார். எல்லாத்தையும் இப்பவே கேட்டு தெரிஞ்சுக்கணுமா என்ன? நீ டாக்டரா இல்ல ஒரு ஜேர்னலிஸ்டா? அத எல்லாத்தையும் விட, உனக்கு இப்ப ரொம்ப போர் அடிச்சிருக்கும். நீ இந்த ஹாஸ்பிட்டல்லையே தங்க ஏற்பாடுகளை செய்ய சொல்றேன். நீ நிம்மதியா இரு, ஏன்னா உனக்கு இங்க வேலைகள் நிறைய இருக்கு. ஷியோர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ராவித், நீயா? இங்க இங்க என்ன நடக்குது? டாக்டர் சார், உங்களுக்கு கம்பளி எடுத்துட்டு வந்திருக்கேன். ராஹத், நீ அந்த பேஷண்ட் எங்க கூட்டிட்டு போற? அந்த நோயாளிய முக்தி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன். முக்தி கோர்ட்டா? என்னது அது? எந்த நோயாளிங்களுக்கு பிழைக்க வாய்ப்பு இல்லையோ அவங்கள முக்தி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம். அங்கே டாக்டர் மோரிஸ் நோயாளிகளை காப்பாத்த கடைசி முயற்சி எடுத்துக்குவாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு நோயாளிகள் அங்கிருந்து மீண்டு வந்தது. டாக்டர் மோரிஸ் அந்த நோயாளிகளுக்கு செய்யற சின்ன சின்ன விஷயமும் அவங்களுக்கு முக்தி கொடுக்கும்னு கிராமத்துக்காரங்க நம்புறாங்க. அதனால அதை முக்தி கோர்ட்டுன்னு சொல்றாங்க. டாக்டர் மோரிஸ் அங்க எந்த மாதிரி சர்ஜரி பண்றாரு? டாக்டர் சார், எனக்கு நேரமாகுது, நான் கிளம்புறேன். நீங்களும் போய் தூங்குங்க, காலையில பார்ப்போம்.
யாருங்க? யார் நீ? காட்டன். கர்வ். கேன்சர் முழுசா பரவிருச்சு. இனிமே ஒன்னும் செய்ய முடியாது. சேட். ஸ்டிச் கிட் ப்ளீஸ். சார் நம்ம வேற ஏதாவது செய்யலாம்ல சார்? Do as you are told. நான் என்ன சொல்றேனோ அதை செய். சீனியர் டாக்டர் நீ ஒன்றும் இல்லை. அண்டர்ஸ்டாண்ட்? Don't ever argue with me. என்கிட்ட எப்போதும் வாக்குவாதம் பண்ணாத. நம்ம இவரோட கேன்சர் செல்ஸை ரிமூவ் பண்ண முயற்சி பண்ணா கூட அவர் இந்த நேரமே பிளட் லாஸ்னால இறக்க வாய்ப்பு இருக்கு. பட் சார் வேற வழிகளும் இருக்குல்ல. மற்ற பேஷண்ட்ஸை போய் அட்டென்ட் பண்ணுங்க டாக்டர். உங்களோட அறிவை நீங்க உங்ககிட்டே வச்சுக்குங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்டும் என்னுடைய பொறுப்பு. ரிமெம்பர் தட். இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட போய் ஈமச்சடங்குக்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லு. இனிமே அவன் பொழைக்க மாட்டான். ஓகே சார். வணக்கங்க. இன்னைக்கு ராத்திரி கிட்டத்தட்ட 12 மணி அளவுல இவர் இறந்துருவாரு. சரி டாக்டர் சார், நீங்க சொன்ன உண்மையாதான் இருக்கும். ஏன்னா வைத்தியம் பண்ணது நீங்க தானே. இப்போ இவரோட ஆத்மாக்கு கண்டிப்பா முக்தி கிடைச்சிடும். இவரை உடனே இங்க இருந்து ஷிஃப்ட் பண்ணிடுங்க. சரி டாக்டர் சார், உடனடியா நான் இவரை முக்தி குவார்ட்டர்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறேன். முக்தி கோர்ட் இல்ல, அது என்னுடைய ஆபரேஷன் தியேட்டர். இனிமே அதை முக்தி கோர்ட்னு சொன்னேன்னா நடக்கிறதே வேற. லீலா, இந்த இடம் என்னமோ சரியில்லை. என்னாச்சு? ஏன் ரொம்ப பதட்டமா இருக்கீங்க? ஏதோ ஏதோ பிரச்சனை இருக்கு. இங்க ஏதோ தப்பு நடக்குது. தப்பு நடக்குதா? நீங்க என்ன சொல்றீங்க? டாக்டர் மோரிஸ் இங்க இருக்கும்போது என்ன தப்பு நடக்க போகுது? நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ண லீலா. அந்த முக்தி கோட்ரியில ஏதோ அங்க ஏதோ வா 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 வா, பார்த்து.
ஆமா, இப்ப எனக்கு வெளிச்சம் தெரியுது. என்னால என் அம்மாவையும் அப்பாவையும் பார்க்க முடியுது. ஆனா என்னால அவங்க கூட போக முடியாது. எனக்கு அவங்க கூட போகணும். என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க. என்னால உங்க கூட ஏன் வர முடியாது? என்னது? நான் என்ன சாகலன்னா சொல்றீங்க? என்ன உயிரோட இருக்கனா? ஆனா உயிரோட இருந்தா என்னால உங்களை எப்படி பார்க்க முடியுது? நீங்க எனக்கு நல்லா தெரியுறீங்க. பிரதாப், ராஜேஷ் இவங்களும் தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தவங்க. அதுவும் என் கூட இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க என்னையும் சாக சொல்றாங்க. நீ கவலைப்படாத, நான் வரேன். நான் உடனே வரேன். ராவத், ராவத், நீ என் கூட உடனே வா, இப்பவே. ஆனா எங்க? அங்கதான் முக்தி கோட்ரிக்கு. இந்த பிரச்சனையில மாட்டிக்காதீங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனா இல்லையா? உங்க உயிரை இழக்க வேண்டியதா இருக்கும். ராவத், நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டற? அங்க ஒரு பேஷண்ட் வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருக்கான். நம்மளால அந்த ஒரு உயிரை காப்பாத்த முடியும். ஆனா சார், யோசிக்காத ராவத், என் கூட வா. இது அந்த அப்பாவியோட வாழ்க்கை பிரச்சனை. ப்ளீஸ் ராவத், வாங்க. வா போலாம். இங்க பூட்டு போட்டிருக்கே. ராவத், கதவு தரங்க, நான் உள்ள போய் ஆகணும். உள்ள ஒரு பேஷண்ட் இருக்கான். சார், நீங்க இந்த ரூமுக்குள்ள போக முடியாது. இந்த ரூமுக்குள்ள போற நோயாளிகளோட சாவு நிச்சயிக்கப்பட்டது. இல்லைன்னா டாக்டர் மூரிஸ் செத்துருவாங்கன்னு சொன்னவங்களா இருப்பாங்க. ஆனா இங்க ஒரு பேஷண்ட் இருக்கானே. அப்ப கண்டிப்பா அவனுடைய டெட் பாடி தான் வெளியில வரும். ஒருவேளை அதுவும் வராம போகலாம். அப்படின்னா அது என்னமோ சார், சில நோயாளிகளோட உடம்பு கூட வெளியில வர்றதே இல்லை. அவங்களுக்கு என்னதான் ஆகுன்னு தெரியாது. அவங்களுக்கு சொந்தக்காரங்களும் இருக்க மாட்டாங்க. சார், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இந்த பிரச்சனையில மாட்டிக்காம இருந்தா நல்லா இருக்கும். டாக்டர் மோரிஸ் ரொம்ப கோவப்படுவாரு. உங்களுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் வந்திருந்தாரு. அவர் யாருமே பார்க்கல. டாக்டர் மோரிஸ் அவர் போயிட்டாருன்னு சொல்லுவாரு. ஆனா சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது அவர் இப்போ உயிரோட இல்லை சார். ஆனா ராவத், உள்ள என்னதான் நடக்குதுன்னு நான் போய் பார்க்கணும். ராவத், இங்க பாருங்க சார், நான் ரொம்ப ஏழை சார். எனக்கு இந்த வேலையை தவிர வேற எந்த வேலையும் தெரியாது. இதுலதான் என் வயித்தை கழுவுறேன் சார். நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மூட நம்பிக்கையை அழிக்க முடியும். மக்களோட கண்களை திறக்க முடியும். இந்த முக்தி கோட்டுடைய உண்மையை நீங்க சொல்ல முடியும். ஆனா சார், இப்படி இல்ல. என் கூட வாங்க, வாங்க வாங்க சார். வாங்க. ராவத், ராவத், அந்த பேஷண்ட் எங்க? எந்த பேஷண்ட்? நேத்து ஆபரேஷன் பண்ணாங்களே அந்த பேஷண்ட் தான். நேத்து ராத்திரி முக்தி கோட்ரிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்களே அந்த பேஷண்ட். அவன் நேத்து ராத்திரியே இறந்துட்டான். இறந்துட்டானா? சொந்தக்காரங்க பாடியை வாங்கிட்டு போயிட்டாங்களா? இந்த நேரத்துக்கு ஈம சடங்கு கூட நடந்து முடிஞ்சிருக்கும். ஆனா ராவத், பாடியை வெளியே எடுத்துட்டு போறது நான் பார்க்கவே இல்லையே. சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கு குடும்பம்னு சொல்லி யாருமே இல்லை சார். அப்படின்னா அப்படின்னா அந்த பாடி அங்கேயே. லீலா, லீலா, நீ முதல்ல இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போகணும். இந்த இடத்தை விட்டு போயிடு. நான் உன்னை வேற ஹாஸ்பிட்டல் சீக்கிரமா ஷிஃப்ட் பண்றேன். டாக்டர் மோரிஸால தான் என்ன குணப்படுத்த முடியும். எல்லாரும் இதுதான் சொல்றாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் தான் என்னுடைய கடைசி நம்பிக்கை. லீலா, நான் தான் சொல்றேன்ல, நான் உனக்கு வைத்தியம் பாக்குறேன். நான் உன்னை குணப்படுத்துறேன். என் மேல நம்பிக்கை வை லீலா. உனக்கு எந்த சாமியும் வரல. இதுக்கு பேரு எபிலெக்சி. இதுக்கு வைத்தியம் இருக்கு, மருந்துகளும் இருக்கு. ஆனா
அப்புறமா பேசலாம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன் சார். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி உங்க வேலைகளை ரொம்ப அட்மையர் பண்றேன் சார். நான் இங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு காரணமே அதுதான் சார். எனக்கு உங்க கூட ஒர்க் பண்ணணும் சார். உங்ககிட்ட நிறைய கத்துக்கணும் சார். சார், நான் உண்மையிலேயே உங்க கூட முக்தி கோட்டில வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் உங்களோட வேலைகள்ல உங்களோட ரிசர்ச்ல சின்ன பங்கு வகிக்கணும்னு நினைக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், நீங்க சரின்னு சொல்லுங்க சார். உங்களோட வேலைகளை நான் இன்டர்ஃபியரே பண்ண மாட்டேன் சார். நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே பண்றேன் சார். பட் ப்ளீஸ், ஒரே ஒரு முறை சார் உங்க கூட ஒர்க் பண்ண எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். ஒன்லி ஃபார் ஒன்ஸ். ஆனா நீ ரெடியா இல்லையான்னு எனக்கு தெரியலையே. நான் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ரிசர்ச்ல அது நம்மளுடைய நாலேஜ அப்படியே சேஞ்ச் பண்ணி விட்டுடும். இட் வில் சேஞ்ச் தி வே வி வியூ தி வேர்ல்ட். முழு கண்ணோட்டத்தையும் அப்படியே மாத்திரும். Well, are you ready, Surijit? கண்டிப்பா சார். என் கூட வா. இங்க பாரு சூரியஜித், இவங்க எல்லாம் இப்ப உயிரோட இல்ல, ஆனா சாகவும் இல்ல. They are dead and yet undead. இவங்க பல்ஸ் செக் பண்ணுங்க. Come on, செக் பண்ணு. பல்ஸ் இல்ல சார். இருந்தாலும் பாத்தியா, அசைறாங்க, பாக்குறாங்க, கேக்குறாங்க, உயிரோட இருக்காங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அலைவ் அண்ட் டெட்டுக்கு நடுவுல கூட ஒரு ஸ்டேட் இருக்கு. மரணத்துக்கும் வாழ்க்கைக்கும் நடுவுல இருக்கு. இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு தெரியுமா? நான் இதைத்தான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய ரிசர்ச்சோட சப்ஜெக்ட். இப்ப நான் இந்த ஆன்சர்ஸ நெருங்கிக்கிட்டே இருக்கேன். வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் நடுவுல இருக்கிற ஸ்டேட் என்னங்கிறத இந்த உலகத்துக்கு புரிய வைக்க போற முதல் டாக்டர் நானா தான் இருப்பேன். இது எப்படி நடக்குதுன்னு நீ பார்க்கணுமா? இன்னைக்கு நான் அதை உனக்கு காட்டுறேன். நீ எதை வேணா செய்வேன்னு சொல்லியிருக்கிறல்ல? You will pay the price, yes? Come with me. போர்வை ரிமூவ் பண்ணுங்க. லீலா,
டாக்டர் இவ ஹானஸ்ட்லி உனக்கு என்ன தோணுது? நான் இடியட்டா என்ன? நான் என்ன முட்டாளா? உனக்கு எந்த இழப்பையும் ஏற்படுத்தாம என்னோட ரிசர்ச்ல ஒன்னு சேர்த்துப்பேன்னு நினைச்சியா? யூ ஹாவ் டு பே a price, சூரியஜித். யூ ஹாவ் டு. எதையாவது பலி கொடுத்து நீ என்னுடைய பார்ட்னர் ஆயிடு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த ப்ரொசீஜரை நீ இந்த பேஷண்ட் மேல தான் செய்யணும். இவ ஒண்ணு லீலா இல்ல டாக்டர், வெறும் பேஷண்ட் தான். ஒரு லைவ் எக்ஸ்பெரிமெண்ட். மெடிக்கல் காலேஜ்ல நீ இதெல்லாம் கத்துக்கிட்டு தானே இருப்ப. ஒரு பேஷண்ட் எப்போதுமே ஒரு பேஷண்ட் தான். அதனால இவ கூட எமோஷன்ஸ், அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. இல்லைன்னா கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். உன்னால ஆபரேஷனே பண்ண முடியாது. ஜஸ்ட் அன் ஆப்ஜெக்ட். நீ என்ன சொல்ற? இதெல்லாம் சரியில்லை டாக்டர் மோரிஸ். லீலாவை கண்டிப்பா குணப்படுத்தலாம். மத்த பேஷண்ட்ஸையும் குணப்படுத்தி இருக்கலாம். டாக்டர் நீங்க பின்னாடி போ. உன்னை நான் என்ன நெருங்க விட மாட்டேன். நீ இவ்வளவு தூரம் நெருங்கி வந்ததே போதும். இதெல்லாம் தப்பு டாக்டர். நீங்க நீங்க இவங்களை கொல்றீங்க. வைத்தியம் பார்த்தா குணமாகக்கூடிய பேஷண்ட்ஸை நீங்க சாவடிக்கிறீங்க. No, it's just their own terminals. இவங்க எல்லாரும் சாகத்தான் போறாங்க. அதனால இவங்க ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் ஒரு பெரிய குறிக்கோளுக்காக செத்தா என்ன? இவங்கள பலி கொடுத்தா தான் மத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியும். மெடிசின் வளர்ச்சி அடையும். நான் இவங்களை சூஸ் பண்ணதுக்கு இவங்க ரொம்ப சந்தோஷப்படணும். இவங்களோட விதி ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாரும் என் கையால சாகுறாங்க. இவங்களை இப்படி கொல்ல உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இப்போ இருக்கு. Now I have every right indeed. இந்த பேஷண்ட்டுக்கு பிரெயின் டியூமர். இவ துடிச்சு துடிச்சு சாவா. நான் இவளோட வலிய குறைக்கிறேன். என்ன இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல டாக்டர் மோரிஸ் யாருன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். ஆனா யாருக்குமே இந்த லீலாவை ஞாபகம் இருக்காது. இது தப்பு டாக்டர். நீங்க ஒன்றும் கடவுள் இல்ல. கண்டிப்பா கடவுள் இல்லதான். ஆனா மக்கள் என்ன கடவுளா நினைக்கிறாங்களே. ஆனா மரணத்துக்கு அப்புறம் என்ன நிலைங்கிறத நான் கண்டுபிடிச்சே ஆகணும். மரணத்துக்கும் வாழ்க்கைக்கும் நடுவுல என்ன இருக்குங்கிறத நான் சயின்டிபிக்கலா தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? திஸ் இஸ் பிக். இத்தனை வருஷத்துக்கான கேள்வி எல்லாருக்கும் கிடைக்கும். இல்ல, நான் உங்களை இதை செய்ய விட மாட்டேன். நான் இப்போ உண்மையிலதான் இந்த ப்ரொசீஜர் செய்யறேன் லீலா. சூரியஜித், இத உனக்கு தெரியுமா? இதை என்ன சொல்லுவாங்க? இதுதான் சில்வியன் ஃபிஷர். இதுதான் என்னுடைய தியரி. பிரெயினோட இந்த பகுதியை கார்டோட ஸ்ட்ரெயிட்டா கனெக்ட் ஆயிருக்கு. இதுல நான் இன்சிஷன் செஞ்சா என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமா? அந்த நேரத்துல தான் பேஷண்ட் வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் நடுவுல இருக்கான். அவனால பரலோகத்தை பார்க்க முடியும், ஆனா அங்க போக முடியாது. இந்த மாதிரி நிலைமை எந்த பேஷண்ட்ஸ்க்கு வரும் தெரியுமா? கோமால போற பேஷண்ட்ஸ்க்கு தான் வரும். லீலா, ஓபன் யுவர் ஐஸ். சொல்லு, உனக்கு என்ன தெரியுது லீலா? எனக்கு ஒரு வெளிச்சம் தெரியுது, ஒரு வழி தெரியுது. ஆனா என்னால உள்ள போக முடியல. அவங்க என்ன உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. சூரியஜித், பேஷண்ட் எப்போதுமே இதே நிலைமையில இருப்பாங்க.
நான் இன்ஜெக்ஷனை கொடுத்து அவங்கள தூங்க வச்சிருவேன். ஆனா இப்படியே தான் இருப்பாங்க, சாகவே மாட்டாங்க. அவங்களால இன்னொரு உலகத்தில் நடக்கிற விஷயங்களை சொல்ல முடியும். ஆனா இந்த உலகத்துக்கு அவங்க திரும்ப வர முடியாது. ஸ்டக் பிட்வீன் லைஃப் அண்ட் டெத். வாட் எவர். என் கூட வேலை பார்க்கணும்னு நினைச்சேல்ல, இன்னும் நிறைய வேலை பாக்கி இருக்கு. நீ ஒரு நல்ல டாக்டர். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நிறைய வேலை பண்ணிருக்கலாம். மெடிக்கல் சயின்ஸும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும், நம்மளும் வளர்ச்சி அடைஞ்சிருப்போம். நீ என் கூட இருந்திருக்கலாம் டாக்டர். ஆனா என்ன பண்றது, இப்ப எங்க இருக்க பாத்தியா? நீ ஒரு டாக்டர் இல்ல, நீ ஒரு கொலைகாரன். இன்னைக்கு வரைக்கும் நீ எத்தனை ஆளுங்களை கொலை பண்ணியோ அவங்களோட ஆத்மாக்கள்ல இங்கதான் இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்லயே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு முக்தியே கிடைக்கல டாக்டர். முக்தி கோட்ரியில யாருக்குமே முக்தி கிடைக்கல. இப்பயும் ஒண்ணு கெட்டு போகல. எல்லாத்தையும் நிறுத்திடுங்க. செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடுங்க. You have to pay for yourself. You will have to. விடு, உனக்கு என்னோட அசிஸ்டன்ட் ஆகிற தகுதி இல்ல. ஆனா நீ நினைச்சா கண்டிப்பா எனக்கு உதவி செய்யலாம். என்னோட சப்ஜெக்ட் ஆயிடும். ஏன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் ஓம் மேல செய்ய போறேன். ஏன்னா இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் உன்னை நான் வெளியே போக விட முடியாது. வேணா டாக்டர், நில்லுங்க. இது தப்பு டாக்டர். டாக்டர் சொல்றது கேளுங்க. நீங்க இதை செய்யக்கூடாது. என்ன நம்பு, நீ சீக்கிரமா குணமாயிடுவ, பழைய மாதிரி ஆயிடுவ. அதுக்கப்புறம் பாரு, உன் முன்னாடி பசங்களோட கியூவே நிக்க போகுது கல்யாணத்துக்காக. ஒரு வேளை எனக்கு குணமாகலன்னா அப்போ நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சுர்ஜித் எங்க? அவர் உள்ள இருக்காரு, என் கூட வாங்க. கதவை உள்ள பூட்டி இருக்காங்க. வேற ஏதாவது வழி இருக்கா? ஒரு வேளை பண்ணலாம், கதவை உடைச்சிடலாம். உடைச்சிடலாம். அவனை பிடிங்க. டாக்டர் மாரிஸ், இனிமே உன்னால இங்க எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ண முடியாது. இட்ஸ் ஓவர். இட்ஸ் ஆல் ஓவர். எல்லாம் சரியாயிடும் லீலா. உனக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். சார், முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் சார். இல்ல ராவத், இவளுக்கு ஒண்ணுமே ஆகாது. அவளுக்கு முக்தி கிடைக்காது. அவ சாவறதுக்கான நேரம் வரல.
நான் இவளை குணப்படுத்தாம விட மாட்டேன். கொஞ்சமாவது சரியாவாதா என்ன? இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போ. பண்டிதர்கள் இந்த இடத்தை சுத்தப்படுத்த ரொம்பவே முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களால எதுவுமே செய்ய முடியல. 1903 பேர் இறந்திருக்காங்க. லீலா மட்டும்தான் பொழைச்சிருக்கா. என்னுடைய தாத்தா அவருடைய வாழ்க்கையில 2 வருஷம் லீலாவோட வைத்தியத்துல கழிச்சாரு. இந்த நேரத்துல தான் அவரு நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டாரு. அதுக்கப்புறம் அவரு எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிட்டாரு. மிஞ்சினது இந்த புக்கு மட்டும்தான். இதுலதான் ஆபே பத்தின எல்லா ரகசியங்களும் இருக்கு. இன்னைக்கும் அங்க இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் டாக்டர் மோரிஸோட ஆத்மாவை பிடிச்சு வச்சுக்கிட்டு பழி வாங்குறதா சொல்றாங்க. அந்த ஆத்மாக்களை இன்னைக்கும் அங்க பார்க்க முடியுமா? நம்மளோட பேரனாமல் எக்ஸ்பர்ட் வீணுச்சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது? இந்த கேள்வியை தான் மக்கள் காலாகாலத்துக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் இந்த விஷயத்தை பத்தின எந்த தகவலும் நம்ம கிட்ட இல்லை. ஆனா இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்டட் கேஸ்ல ஒரு மனிதனை இறந்துட்டு தான் அறிவிச்சதுக்கு அப்புறமும் கூட திடீர்னு ஒரு நாள் அவங்க திரும்ப வந்துடுறாங்க. இந்த மாதிரி நபர்கள் மரணத்துக்கு அப்புறமா ஒரு வழியை பார்த்ததா சொல்றாங்க. அந்த இடத்துல வெள்ளையா வெளிச்சம் இருந்ததா சொல்லுவாங்க. அந்த வெளிச்சம் அவங்கள அந்த பக்கமா இழுக்க முயற்சி செஞ்சதா சொல்லுவாங்க. அந்த வெள்ளை வெளிச்சம் அந்த பக்கமா அவங்கள இழுக்கும் போதுதான் அவங்க உயிர் பெற்று வந்ததா சொல்றாங்க. அவங்க சொல்ற அந்த வழி என்ன? அதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கும்? ஒருவேளை சொர்க்கமும் நரகமும் இருக்குமா? டாக்டர் மோரிஸோ இந்த கேள்விகளுக்கான பதிலை கண்டுபிடிக்கத்தான் நினைச்சாரு. மரணத்துக்கும் வாழ்க்கைக்கும் நடுவில் இருக்கிற எல்லைக்கோட்டை கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சாரு. ஆனா அவரோட வழிமுறை தப்பு. அவர் செய்யணும்னு நினைச்சது பாராட்டக்கூடிய விஷயம்தான். ஆனா அவர் தேர்ந்தெடுத்த அந்த வழி ரொம்ப விகாரமானது, பயங்கரமானது, கொடூரமானது. ஆனா முடிவில் அவரும் அந்த கொடூரமான மரணத்தை சந்திச்சாரு. அவர் விரிச்ச வலையில் அவரை மாட்டிக்கிட்டாரு.